தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 105வது சங்கீதம் வசனம் 41. கண்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெப வேளையிலும் நாங்கள் தேவனை நோக்கி ஆண்டவரை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஜனங்களை நீங்கள் நடத்தி வந்த பாதைகளை நாங்கள் நினைத்து உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே அந்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு போகும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கேட்டவைகள் எல்லாம் நீங்க கொடுத்தீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, கண்மலையே நீங்க திறந்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு தண்ணீரை பொழிய பண்ணுனீங்கப்பா. வறண்ட நிலத்துல அது ஆறை போல ஓடினது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, இந்த ஜெப வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே வறண்டு போன காரியங்களில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், வறட்சியான காரியங்களில், பலனற்ற சூழ்நிலையில ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த ஜெப வேளையில என்ன காரியத்துக்காக கேட்கிறார்களோ ஆண்டவரே, அந்த காரியத்திலே கர்த்தர் கண்மலையை திறந்த தேவன். அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீர் திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. வறண்டு போன உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வியாபாரங்கள் செழிக்கத்தக்கதான கிருபையை தாங்க ஆண்டவரே. வறட்சியை போல காணப்படுகிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆண்டவரே இன்றைக்கு செழிப்போங்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள் ஆண்டவரே வனாந்திரம் போன்று நடந்து போய் கொண்டிருக்கிற பாதைகளில் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அப்பா நீர் திறந்து கொடுக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தேவன் மேல விசுவாசமாய் இருக்கட்டும், முறுமுறுக்காமல் இருக்கட்டும் ஆண்டவரே. பரீட்சை பார்க்க வேண்டாம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இச்சிக்க வேண்டாம் ஆண்டவரே. தேவனுடைய ஜனமாய் இருக்கட்டும். அந்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை முழுவதுமாய் அனுபவிக்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. அந்த நல்ல கிருபையை கர்த்தர் ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.